எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சுரக்காய் கடையில் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு குக்கர் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். நான் ஒரு குட்டி சுரக்காய் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்குறேங்க. இது இப்போ சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. மிளகாய் செவந்துருச்சுங்க. பூண்டு பல் கொஞ்சம் வச்சுருக்குறேங்க. ஒரு 7-8 பல்லுக்கு இது சேர்த்துக்கலாங்க. இது நல்லா செவக்கட்டுங்க. பூண்டு செவந்தால் தான் ஒரு வாசம் வருங்க, சுவையாகவும் இருக்குங்க. செவந்துருச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்குறேங்க. இது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வச்சு போட்டுக்கலாங்க. தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. தூளாக இது சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க, குட்டி ஸ்பூனில். அரிஞ்சு வச்ச சுரக்காவை சேர்த்துக்கலாங்க. சுரக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ சுரக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இதுலேயே தண்ணி விடுங்க. அப்புறம் ரொம்ப சுரக்காய் பஜ்ஜி கொல தண்ணி மாதிரி ஆகிடுங்க. இப்போ இது மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க, சிம்மில் வச்சு. நல்லா வெந்துருங்க. அப்புறம் கடைஞ்சிடலாம். பாத்திரத்துலேயே கூட வைக்கலாங்க. குக்கரில் வச்சா உடனடியாக தேவைனாக்கா குக்கரில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துருங்க. நாலு விசில் விட்டாச்சுங்க. இப்போது வெந்திருக்குதுங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. தண்ணி பாருங்கள், கச்சிதமாக இருக்குதுங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணுங்க. நிறையா இருந்தாலும் தண்ணி மாதிரி ஆகிடுங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்குங்க. அடுப்பு நிறுத்திட்டேங்க. இந்த சூட்டுலேயே போட்டு ஒரு பரட்டிக்கலாங்க. புளி பாருங்கள், ரொம்ப குட்டியாக போட்டிருக்குறேங்க. ஒரு கொட்டைப்பாக்கு அளவு கூட இல்லை. ஏன்னா இது சின்ன சுரக்காங்க. 2 தக்காளி வேறு போட்டிருக்குறோம். தோசைக்குனாக்கா புளிப்பு கம்மியாக சேர்த்துக்கணுங்க. உப்பும் புளிப்பும் சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் நல்லாவே தாராளமாக சேர்த்துக்கலாங்க. புளிப்பாக நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு ருசியாக. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கடைஞ்சால் போதுங்க. உப்பு சரி பார்த்துக்கலாங்க. அப்படி புளிப்பு பத்தலைன்னா கூட இப்போ கொஞ்சமாக புளியை கழுவிட்டு போட்டு கூட நல்லா வேகமாக கடைஞ்சிக்கலாங்க. சுரக்காய் பஜ்ஜி தயாராகிடுச்சிங்க. சுரக்காய் கடையல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.